அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது உற்றார் உறவினர்கள் தோழர்கள் மற்றும் இன்று வரைக்கும் அவர்களுடைய அந்த நேரான வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை விற்றும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நானும் நீங்களும் இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே ஏனைய மாதங்களை விட மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய ஒரு மாதமாக, அல்லாஹுடைய அடியார்கள் அதிகம் நன்மைகள் செய்து அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த ஒரு மாபெரும் நேமத் என்பதை நாங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஏனென்று சொன்னால், எங்களோடு வாழ்ந்த இந்த வருடத்தை எத்திக்கொண்ட எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இந்த மாதத்தை எத்திக்கொள்ளாமல் அவர்களுடைய இறுதி பயணத்தை மேற்கொண்டு விட்டார்கள். எங்களோடு ஒன்றாய் இருந்து ஒன்றாய் பழகி இந்த வருடத்தை எத்திக்கொண்டாலும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த மாதத்திலே வாழக்கூடிய, இந்த மாதத்திலே அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்கவில்லை, அல்லது அவர்களுடைய அந்த அஜலை முடித்து அவர்களை அழைத்துக் கொண்டதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அப்படியான ஒரு நிலைமையிலே என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா இந்த மண்ணிலே வாழ வைத்து இந்த கண்ணியமான மாதத்தை அடைவதற்கான பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால், உண்மையிலேயே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் அல்லவா? நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில இதிலே பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த சிறப்புகளை நானும் நீங்களும் ஒவ்வொரு வருடமும் கேட்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால், அல்லது ரமலானுடைய மாதம் வந்த முதலாவது வெள்ளிக்கிழமை, அல்லது இன்னொரு பயான் நிகழ்ச்சிகள், விசேடமான பயான் நிகழ்ச்சிகள், வானொலிகளில் இடம்பெறக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள், இவ்வாறு எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக நாங்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகளை கேட்கின்றோம். இந்த ரமலானிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி எல்லாம் கேட்கின்றோம், அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்கள் உண்மையிலேயே எங்களிலே எத்தனை பேர் இந்த ரமலானுடைய சிறப்புகளை அறிந்து, இந்த ரமலான் தொடர்பான பயான் நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு, இந்த ரமலானுடைய இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிந்தும் கூட எங்களது வாழ்நாளிலே, குறிப்பாக இந்த ரமலானை அடைகின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த ரமலானை சரிவர வரவேற்று இதற்கு சரிவர இதனை பிரயோஜனப்படுத்தியவர்களாக இதற்கு விடை கொடுக்கக்கூடியவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதனை நானும் நீங்களும் கேட்டு பார்த்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், எங்கள் ஒவ்வொருவரது வயது வித்தியாசத்துக்கு ஏற்பவும் நாங்கள் புத்தி தெளிந்த அந்த வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இந்த வருடம் வரைக்கும் எங்களை எத்தனையோ ரமலான்கள் வந்து சென்றிருக்கும், எத்தனையோ ரமலான்கள் எங்களை கடந்து சென்றிருக்கும். நானும் நீங்களும் எங்களது வயது வித்தியாசத்திற்கு ஏற்ப 5 ரமலான்கள், 10 ரமலான்கள், 20 ரமலான்கள், 30 ரமலான்கள் என்று எங்களது வாழ்க்கையில எத்தனையோ ரமலான்களை நாங்கள் சந்தித்திருப்போம். ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ரமலான்கள் வருவதற்கு முன்னால் பயான் நிகழ்ச்சியிலையும் கேட்டிருப்போம், இந்த ரமலானுடைய சிறப்பையும் கேட்டிருப்போம், இந்த ரமலானிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் தொடர்பாகவும் நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் எங்களில் எத்தனை பேர் அதனை கேட்ட அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையிலே இந்த ரமலானை வரவேற்று இதற்கு விடை கொடுத்தவர்கள் எங்களில் எத்தனை பேர் என்பதனை நாங்கள் எங்களுக்குள்ளே இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த மாதம், இந்த ரமலான் கூட எங்களை அடைந்து இன்றைக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. 7வது நோன்பை நாங்கள் நோட்டவர்களாக இருக்கின்றோம்.
அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அப்படி இருந்தும் கூட எங்கள் எத்தனை பேர் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டு இந்த ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இந்த ரமலானை நாங்கள் எத்தனை பேர் இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இது இன்றைக்கு ஒரு அதாவது எல்லோரும் செய்வதற்காக வேண்டி நானும் செய்கின்றேன். எல்லோரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசியில் இருக்கிறார்கள், நானும் பசியில் இருக்கின்றேன். வீட்டில சாப்பிடுறதுக்கு வேற சாப்பாடு இல்ல, எல்லோரும் நோன்பு வைக்கிறாங்க, எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்ற இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில எங்களில் எத்தனை பேர் நோன்பு இருக்கக்கூடிய நிலைமையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த நிலைமை தொடரும் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் வெறுமனே இந்த நோன்பு இருந்ததில் எந்த ஒரு பிரயோசனமும் அல்லாஹ்வுக்கு இல்லாம, எந்த ஒரு பிரயோசனமும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முறையிலே தங்களது நோன்புகளை அமைத்துக் கொள்ளாமல், தங்களது அந்த பகல் பொழுதுகளையும் இரவு பொழுதுகளையும் அமைத்துக் கொள்ளாமல் ஏனோ தானோ என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்யக்கூடிய வீணான பேச்சுக்கள், வீணான செயற்பாடுகள் இதையெல்லாம் விட்டுவிடாமல் தொடர்ந்தும் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் பசித்திருந்ததிலும் தாகித்திருந்ததிலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. அவர் பசித்திருந்த அவருடைய சாப்பாட்டையும் அவருடைய குடிபானத்தையும் அவர் விட்டு அவர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசித்திருந்ததிலே அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரியிலே 1903வது இலக்கத்திலே எங்களால் பார்க்க முடிகின்றது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எனவே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களை தாண்டி சென்ற இந்த ரமலான்களில் நோன்புகளில் நாங்கள் ஏனோ தானோ என்று நடந்திருந்தாலும் கூட, ஏனோ தானோ என்ற அமைப்பில் எல்லாரும் நோன்பு நோற்று எங்களது வளமையான செயற்பாடுகளை அப்படியே செய்தவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரையில, குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கின்றது. நோன்பு காலத்துல மற்ற காலங்களை விட நேரம் அதிகமாக கிடைக்கும். எனவே வீடுகள்ல வேலை கிடையாது, அவங்களுக்கு பாடசாலைகள் கிடையாது, மற்ற வேலைகள் கிடையாது. எனவே இந்த மாதிரியான தரப்புகள் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், பெண்கள் எல்லாம் அவர்களுடைய நேரங்களை வீணான செயற்பாடுகளை கழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பு என்று கூட பார்க்காமல், நோன்புடைய கண்ணியத்தை உணராமல் அவர்கள் நினைத்த அவர்கள் எந்த வாழ்க்கையை ரமலானுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே வாழ்க்கையை ரமலானுடைய காலத்திலும் வாழ்வதற்கு முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இளைஞர்களை பொறுத்தவரையில வெறுமனே கேளிக்கைகளில, அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் வசதிகளை அல்லது இன்னொரு போன்களில் இருக்கக்கூடிய இன்னொரு இந்த தொலைத்தொடர்பு வசதிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் என்ன கேளிக்கையில் ரமலானுக்கு முன்னால் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அதே கேளிக்கையில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே நேரத்தில் பெண்களை எடுத்துக்கொண்டாலும் கூட பெண்களில் அதிகமானவர்கள் இந்த இபாதத் விஷயத்திலே அர்ச்சனை செலுத்தாமல், இது ஒரு கண்ணியமான ஒரு மாதம், அல் குர்ஆன் இறங்கிய மாதம், அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல் குர்ஆனை இறக்கிய மாதம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல், அல் குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல், அல் குர்ஆனை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் தொடரக்கூடிய அந்த மெகா தொடர்களை பார்ப்பதிலும், இன்னொரு டிவி நிகழ்ச்சிகளில் தங்களுடைய நேர காலங்களை கழிப்பதிலும், அல்லது 3 பேர் சேர்ந்து 4வது பணிகளை பற்றி புறம்பேசிக் கொண்டிருப்பதிலும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கின்றது? இப்படியே எங்களது வாழ்க்கை பழைய வாழ்க்கை போன்ற ரமலானிலும் எங்களது வாழ்க்கை தொடருமையானால் எங்களில் ரமலான் ஏற்படுத்த விரும்பும் மாற்றம் தான் என்ன? அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ரமலானை பற்றி அழகாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூட அவனை திருமறையிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா அவனால் படைக்கப்பட்ட 12 மாதங்கள், அவனிடத்திலே 12 மாதங்கள், இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 12 மாதங்களிலே அரபு கணக்கிலே 9வது மாதத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து அதிலே எங்களுக்கு நோன்பை விதியாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது.
அந்த காரணத்தை நாங்கள் விலக கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லுகின்றார் அல்லாஹ் தஆலா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். சூரத்துல் பக்ராவின் 185ஆம் வசனத்தை புரட்டி பாருங்கள். என்ன சொல்லுகின்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் இருக்கின்றது, இதிலே தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இது. இந்த மாதத்திலே நாங்கள் அல் குர்ஆனும் தொடர்பு இல்லாமல், அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை எங்களது வாழ்விலே எடுப்பதற்கு முயற்சிக்காமல், அல் குர்ஆனை படித்து அல் குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு முயற்சிக்காமல் தொடர்ந்தும் ஏனைய காலங்களை போன்றே இருப்போம் என்று சொன்னால், அந்த ரஹ்மானிடம் நாளை மறுமையிலே நாங்கள் எப்படி பதில் சொல்ல போகின்றோம்? அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு எங்களுக்குள்ளே மிகவும் வேகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? அதற்கு முன்னே அவசரத்தில் சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிந்து உங்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. இந்த அல் குர்ஆனை நான் உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி வைத்தேன், ரமலானுடைய மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்ற காரணத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த காரணம் தான் இந்த ரமலானுடைய இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து இதிலே எங்களுக்கு நோன்பை விதியாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது என்பதனையும் அல்லாஹ் சொல்லுவதற்கு மறக்கவில்லை. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஏனைய 12 மாதங்கள் இருக்க, அந்த 11 மாதங்கள் இருக்க, அந்த 12 மாதங்களிலே 11 மாதங்களை விட்டுவிட்டு இந்த 9வது மாதம் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய மாதத்தை மாத்திரம் தெரிவு செய்வதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், லைலத்துல் கத்ர் பற்றி சொல்லக்கூடிய நாங்கள் தொழுகையிலே ஓடக்கூடிய அத்தியாயம், மிகவும் சிறிய அத்தியாயம். அதிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கடைசி பத்திலே ஒற்றைப்பட்ட நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு இரவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். அந்த ஒரு இரவிலே நாங்கள் நின்று வணங்கினால், அந்த ஒரு இரவிலே நாங்கள் அல் குர்ஆனை ஓதினால், இபாதத்துக்களை மேற்கொண்டால், இஸ்திக்பார்கள் செய்தால், இன்னொரு என்ன வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபட்டால், அந்த ஒரு இரவிலே செய்த வணக்க வழிபாடு 1000 மாதங்கள் செய்ததற்கு சமனாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாதத்திலே எங்களுக்கு நோன்பு நோக்குமாறு ஏவுகின்றான். ஏனைய மாதங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு இந்த மாதத்திலே இப்படி சிறப்பு இருக்கின்றது. இந்த மாதத்துக்கு மற்ற மாதங்களை போலல்ல, இந்த மாதத்துக்கு இப்படியெல்லாம் சிறப்பு இருக்கின்றது. எனவே இதிலே நீங்கள் நோன்பு நோற்று ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் பக்ராவிலே 183ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு விளக்கப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றான். பாருங்கள், இவ்வளவு அழகாக தெளிவாக இந்த மனித சமுதாயத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது முஸ்லிம்களாகிய நாங்கள், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினரான நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் தஆலா ஒரு மாத காலம் எங்களை பகல் பொழுதிலே பட்டினியிலே போட்டு எங்களை வேதனை செய்ய முயற்சிக்கின்றான் அல்லது எங்களை கஷ்டப்படுத்த முயற்சிக்கின்றான் என்று நாங்கள் மாற்று விளக்கம் விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மனிதர்கள் அதாவது வேற மாதிரி விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக அழகாக சொல்கின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. நீங்க நினைச்சுக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டது, எங்களுக்கு மாத்திரம் உரியது, எங்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை தந்து சோதிக்கின்றான் என்றெல்லாம் சில மக்கள் இன்றைக்கு பேசிக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லாம் நீங்கள் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் இது விதியாக்கப்பட்டிருந்தது, அதே போன்று உங்கள் மீதும் நான் விதியாக்கி இருக்கின்றேன். அதற்கு காரணம் வேறு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்ற மாத்திரம் சொன்னால் போதும், எங்களுக்கு 2வது கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்களை யாருக்காவது கேள்வி கேட்க முடியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கத்தை எங்களுக்கு விதியாக்கியதற்கு பின்னால், யா அல்லாஹ் ஏன் நீ எங்களுக்கு இதை விதியாக்கினாய், என்ன காரணம், எங்களுக்கு ஏன் நீ இந்த கடமையை விதியாக்க வேண்டும் என்று எங்களை யாருக்காவது அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எதனை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் அன்புக்குரியவர்களே, இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் தஆலா இவர்கள் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை தப்பு கணக்கு போட்டுவிடக் கூடாது என்பதற்காக
முதலாவது என்ன சொல்லுகிறான், அதாவது இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு முன்னிருந்தவருக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இதை நான் உங்களுக்கு கடமையாக்கினதுல பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது, ஒரு நுட்பம் இருக்குது. என்ன தெரியுமா? அது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அவதானிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த மேலோட்டம் என் மீது இருக்கின்றது, என்னை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இறையச்சம் உங்களிடம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை உங்கள் மீது நான் கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் நிதர்சனமாக எங்களது வாழ்க்கையிலே பார்க்கின்றோமா இல்லையா? ஏனைய வணக்கங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், ஏனைய வணக்கங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். அந்த வணக்கங்களிலே எந்த அளவுக்கு, அதாவது முகஸ்துதி, மற்ற மனிதனுக்காக, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, கணவனுக்காக மனைவி தொழுவது, மனைவியை திருப்திப்படுத்த கணவன் தொழுவது, பிள்ளைகள் தந்தைக்கு பாய்ந்து தொழுவது, இந்த மாதிரி தொழுகையிலே எத்தனையோ முகஸ்துதியை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான அமலில நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். அதாவது எந்த அளவுக்கு மக்கள் சிலர் தங்களை பெரியவர்கள் என்று சொல்லுவதற்காக, தங்களை பெரிய தர்மம் செய்யக்கூடியவர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி எத்தனையோ உலகாய சிந்தனையிலே ஜக்காத்தை செய்யக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம், மனிதனுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ, பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம் அமைப்பெற்றிருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று செய்யக்கூடிய இந்த வணக்கத்தில் கூட இன்றைக்கு இஹ்லாஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் செய்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோமா இல்லையா? இந்த வணக்கங்களிலே, இந்த ஹஜ்ஜிலே, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய அல்லது உம்ராவிலே, இது போன்ற வணக்கங்களிலே இன்றைக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள்? தங்களுக்கு ஊரிலே பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பள்ளியிலே பிரதான அந்த ட்ரஸ்டியாக மாற வேண்டும் என்பதற்காக, அல்லது தன்னை ஹாஜி என்று கூப்பிட வேண்டும், கல்யாண கார்டிலே ஹாஜி என்று போட வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இந்த மாதிரி மற்றவர்களுடைய நலனை, மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்த்து இபாதத்துக்களை செய்வதை பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம் இருக்கின்றது, இது மற்ற எல்லா வணக்கங்களை விடவும் வித்தியாசமான ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை யாருக்கும் தெரியாது, தான் இன்னொருவன் இந்த வணக்கத்தை செய்கிறானா இல்லையா என்பது தெரியாது. அவனாக வாயை திறந்து சொன்னாதான் தெரியும் அவன் நோன்பு வைத்திருக்கிறான். அவன் பொய் கூட சொல்லலாம், அது அவனுக்கு தெரியும். நான் பொய் சொன்னால் அது அந்த பொய்யை கூட சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம். எனவே பொய் சொல்லக்கூடாது என்பது கூட இந்த ரமதானுடைய காலத்திலோ அல்லது ரமதான் அல்லாத காலத்திலோ நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய இருக்கிறானே, இது இந்த வணக்கத்தில மற்றவர்களை திருப்திப்படுத்த, மற்றவர்களுக்கு பயந்து, மற்றவர்களுக்கு முகஸ்துதிக்காக, புகழுக்காக இந்த வணக்கத்தை செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வணக்கத்திலே, இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் தக்வாவை எதிர்பார்ப்பதாக, இதை அச்சத்தை எதிர்பார்ப்பதாக இன்னும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த இவ்வளவு சிறப்புடைய இந்த மாதம், அதாவது நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை இந்த மாதத்தில் அல்லாஹ் விதியாக்கி, இந்த மாதத்திலே அல் குர்ஆனை இறக்கி, இந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள், ஒரு இரவை அல்லாஹ் தஆலா ஆக்கி, இப்படியெல்லாம் செய்திருந்தும் கூட நாங்கள் இந்த மாதத்தை பற்றி கணக்கில்லாமல், இந்த மாதத்தை ஏனோ தானோ என்ற அமைப்பில் ஒவ்வொரு வருஷமும் ரமலான் ஒன்று வருது, நான் எப்படியோ நோக்குறேன், நோம்புக்கு சில நோம்பு பிடிக்கிறோம், சில நோம்பு விட்டுறோம் என்று சில மக்கள் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே இது ஒரு கடமை என்பதை கூட உணர்த்த வருகிறார்கள். இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோட்பது முஸ்லிமாகிய என் மீது விதியாக்கப்பட்ட கடமை என்பதை கூட உணர்த்த வரக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன வேலைகளுக்காக நோன்பை விடக்கூடிய மக்கள், நோன்பை அதாவது பால்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், அதாவது இதனுடைய உண்மையான தன்மைகளை, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை, இந்த நோன்பினுடைய சிறப்புகளை, இந்த நோன்பு ஒரு முஸ்லிமிடம் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை எல்லாம் தெரியாமல் இருக்கின்ற ஒரு தன்மை ஒரு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தெரிந்தும் இதை அலட்டிக் கொள்ளாத ஒரு தன்மை. உங்களுக்கு எல்லாமே, சில மக்களுக்கு என்ன, சில மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நோன்புடைய சிறப்புகள் தெரியும், ரமலான் காலத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியும், ஹதீசுகள் தெரியும், குர்ஆனிய வசனங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இது எல்லாம் ஒரு அலட்டிக் கொள்ளாத தன்மை. நோன்பு தானே,
அது அப்படியே போகும், அந்த மாதிரி அது போகும், இதெல்லாம் பெருசா நாங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்ற இந்த மாதிரியான ஒரு நிலையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பரவலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். புகாரியில 1899 விளக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதம் இருக்கின்றதே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, இது வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா விசேடமான ஏற்பாடுகளை செய்கின்றான். இந்த மாதத்தில விசேடமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றான். எப்படிப்பட்ட ஏற்பாடு தெரியுமா? இதா தகல ஷஹ்ரு ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, அதாவது ரமலானுடைய மாதம் வந்து விட்டதா வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்காக செய்யக்கூடிய ஒரு மிக விசேஷமான ஒரு செயல்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக சொல்லித் தருகிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ரமலான் வந்து விட்டதா வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வானத்தினுடைய கதவுகள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, இது போன்றதை எல்லாம் அல்லாஹ் தஆலா திறந்து மனித சமுதாயத்துக்கு தருகின்றான். அப்படியே திறந்து எங்களுக்காக பொழிய வைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் சொல்கிறார்கள், வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படும். இந்த மாதத்தில ஒரு மனிதன் நரகத்துக்கு போவதை அல்லாஹ் தஆலா விரும்பாமல் இருக்கின்றான். அவன் எப்பேற்பட்ட பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த மாதத்தை அவன் முஸ்லிமாக அடைந்து கொண்டால் இந்த மாதத்தை நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி தௌபா செய்து அவன் நரகிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். எனவேதான் இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தினுடைய வாசல்களை மூடி விடுவதாகவும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒன்றையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எங்களோடு மனிதனுடைய நாடி நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்கள் அப்படியே விலங்கிடப்படுவதாகவும் வசூல் சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவதாகவும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதற்கும் என்ன காரணம்? மனிதர்கள் நல்ல முறையில் இபாதத் செய்ய வேண்டும். அவர்களுடைய இபாதத்திலே ஷைத்தான் பூந்து விளையாடிவிடக் கூடாது. இபாதத்தை குறைப்பதற்கு ஷைத்தான் வேறு வேறு வழிகளில் திருப்பிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படி இந்த மாதத்தை நாங்கள் அமல் செய்ய வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்பாடுகளில் எங்களது காலங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஏற்பாட்டை எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறான். ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்க என்ன ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்? நாங்க இந்த ரமலான் மாதத்துல அமல் செய்யறதற்கு எங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூலை போட்டு அல்லது ஒரு டைம் டேபிளை போட்டு அல்லது ஏதாவது ஒரு அமைப்புல எங்களது குடும்பத்தோட எங்களோட மனைவி மக்களோட கலந்து ஆலோசிச்சு இந்த ரமலான்ல ஏதாவது அமல் செய்யறதுக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோமா? அல்லாஹ் தஆலா பண்ணிக்கிற ப்ரோக்ராத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாசத்துல இப்படி இப்படி எல்லாம் செய்யறான். இந்த மக்கள் இபாதத் செய்ய வேண்டும், மக்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சரியான வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்க இன்றைக்கு எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் அதற்கு தலைகீழாகத்தான் இன்றைய முஸ்லிம் உம்மாவுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதத்தில் சில சகோதரர்களை பார்த்தால், சில இளைஞர்களை பார்த்தால் இவர்களுக்கு வேண்டி ஷைத்தான் நல்லா திறந்துட்டானோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழாகிறது. ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம் நாங்க அறிஞ்சு வச்சுக்கிறோம், சின்ன வயசுல இருந்தே இதை அறிஞ்சு வச்சுக்கிறோம் நாங்க. ஆனா சில இளைஞர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தா, சில மக்களுடைய செயற்பாடுகளை பார்த்தால் அன்புக்குரியவர்களே கவலையாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது சொன்னால் சாதாரண காலத்தில் செய்யாத ஹராம்களை கூட ரமலானுடைய காலத்திலே எந்த ஒரு வெக்கம் கூச்சமும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், அல்லாஹ் மீது அச்சமும் இல்லாமல் செய்யக்கூடிய நிலைமைகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே பார்க்கின்றோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எனவே நாங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் முயற்சிக்கின்றான். நாங்கள் அந்த முயற்சியை அதை பற்றி நாங்கள் எங்களது கவனத்தை அந்த முயற்சியிலே செலுத்தாமல் நாங்கள் அதை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இதே நிலைமை தொடருமே ஆனால் நாளை மறுமையிலே நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் நாங்கள் எந்த சமாளிக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் சமாளித்துக் கொள்ள முடியாது என்பதனையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே,
அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில இந்த ரமலானிலே செய்யக்கூடிய பல்வேறு இபாதத்துக்கள் இருக்கின்றன. இந்த ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னால் அதை பற்றி தனியாக பேசலாம். என்றாலும் நான் ரமலானுடைய சிறப்பை நான் இந்த இடத்துல பேசுவதற்கு வரவில்லை. என்றாலும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தியவனாக நான் முக்கியமாக சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய சில இபாதத்துக்கள் இருக்கின்றன. அந்த இபாதத்துக்களுக்கு ஏனைய காலங்களிலே செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. இந்த காலத்தில் தான் எங்களுக்கு இந்த இபாதத்துக்களை அதிகம் அதிகம் செய்ய முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த இபாதத்துக்கள் மீது நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு நோட்பதற்காக, நோன்பை எங்களது நோன்புகளை ஆரம்பிப்பதற்காக சஹருடைய நேரத்திலே சஹர் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்பட்ட சுன்னாவா இருக்கின்றது. இந்த சஹருடைய நேரத்திலே நாங்கள் எழுந்து சஹர் செய்வது என்பது ஒரு இபாதத் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இதை கூட இன்றைக்கு உணர தவறுகிறார்கள். எத்தனையோ இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ரமலானுடைய இரவு பொழுதுகளிலே அப்படியே தங்களை நேர காலங்களை அப்படியே வீண் கேளிக்கைகளிலும் இன்னொரு சினிமாக்கள் இன்னொரு விடயங்களை கழித்து விட்டு லேட்டாகி ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்கினவங்க இந்த சார் இல்லா போறதை நாங்க பார்க்கிறோம். நிறைய பேருக்கு சார் இல்லா போறதை பார்க்கிறோம். சில சகோதரர்கள் வந்து சாருக்கு ஏதோ வீட்டுல தொல்லைக்காக வேண்டி எழும்பி அப்படியே கண்ணை பொத்திட்டு 2-3 வாய் அள்ளி போட்டு அப்படியே தூங்குறதை நாங்க பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இவங்க ராவ் முடிச்சுட்டு காரணம் என்ன? அல்லாஹ் நின்று வணங்கியதுக்கு முடிச்சுட்டு இருந்தாங்களா, அல்லது வேறு இபாதத்துக்களை முடிச்சுட்டு இருந்தாங்களா, அல்லது ஒரு தர்பியா நிகழ்ச்சிக்காக முடிச்சுட்டு இருந்தாங்களா? இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே, வெறும் கேளிக்கைகளுக்காக முடிச்சுட்டு இந்த சஹர் இல்லாம சஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை வீண் செய்தவர்களாக, அதையும் தாண்டி பரதான ஒரு தொழுகை, ஜமாஅத்து தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகையை வீணடித்தவர்களாக அப்படியே தூங்குவதை நாங்கள் பார்க்கின்றோமே அன்புக்குரியவர்களே. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு இந்த நிலைமை, இந்த சஹருடைய நேரத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். இந்த சஹரில் நாங்கள் சஹர் செய்வதன் சிறப்புகளை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? புகாரியிலே 1923 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக இந்த சஹருடைய இந்த சாப்பாடு இருக்கின்றதே அதிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்திருக்கின்றான். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அல்லாஹ் தஆலா வானத்துடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் இறக்குவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே விசேட ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய சஹருடைய நேரத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்கள் இதனுடைய சிறப்பை தெரியாமல் இருக்கின்றோம். இதை செய்ய வேண்டும் என்ற இந்த ஆவல் எங்களுடைய சில சகோதரர்களிடத்தில் இல்லாமல் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. அப்படி யாராவது சஹரெல்லாம் செய்ய தேவையில்லை, அதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏதோ பசி வராமல் இருந்தா போதும், நாங்க ஒரு 2-3 மணிக்கு போல 2 மணி போல சாப்பிட்டு தூங்கினாலும் போதும் என்ற இந்த நிலைப்பாட்டில் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா இது பிழையானது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த சஹருடைய சாப்பாட்டில் மாத்திரமல்ல பரக்கத்து இருக்கின்றது. சாப்பாடு, இந்த சஹருடைய சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்திலும் பரக்கத்து இருப்பதாக, அந்த நேரத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த ஒரு நன்மதிப்பு இருப்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூட அவனை திருமறையிலே சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? இந்த நோன்பு காலத்தில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கிய நோக்கத்தை சொல்லும் பொழுது தக்வாவை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் எங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றார். சூரத்துல் பக்ராவுடைய 183ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டினேன். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தக்வாவை பெறக்கூடிய நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விமோசனம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லாஹ் தஆலாவால் நாளை மறுமையில தக்வாவுடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசை அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத்திலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ அயூன், நிச்சயமாக தக்வாதாரிகள் இருக்கிறார்களே, நோன்பை நான் எதற்காக விதியாக்கினேன்? தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விதியாக்கினேன். அந்த நோன்பு காலங்களை சரிவர பயன்படுத்தி தக்வாவை வரவழைத்து முத்தகீன்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு நாளை மறுமையிலே நான் சதா அருவிகள், நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவனபதிகளிலே முத்தகீன்களை குடியிருத்தாட்டுவேன். அவர்களுக்குரிய இடம் அதுவாகத்தான் இருக்கும். அந்த ஜன்னத்திலே, அந்த சுவர்க்கத்திலே சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக இந்த முத்தகீன்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அப்படி சொன்ன அல்லாஹ் தஆலா அந்த முத்தகீன்களுடைய பண்புகளை கீழே சொல்லிக் கொண்டு வருகின்றான். முத்தகீன்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள், எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இதே ரமலானுடைய காலத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், சஹருடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன்,
அவர்களுடைய சஹருடைய நேரங்களிலே அவர்கள் அல்லாஹ் தஆலாவை அதாவது பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகள் செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களை பாவங்களை பிழை பொறுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையிலேயே முத்தகீன்கள். சஹருடைய நேரத்தை பயன்படுத்தி சஹரில் டைமுக்கு மட்டும் எழும்பி அப்படியே கண்ணை பத்திட்டு 3 வாய் அள்ளி போட்டு படுக்கிறவர்கள் முத்தகீன். யாரு தெரியுமா முத்தகீன்? அதாவது உண்மையான தக்வாதாரி யாரு தெரியுமா? சஹருடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ் தஆலாவை துதி செஞ்சு அல்லாஹ் தஆலா தன்னை பாவ மன்னிப்பு கேட்கிறானே, தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கின்றானே, இவன் தான் உண்மையான முத்தகீன். இவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற வகையிலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலாவால் எங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிருபை மிக்க இந்த கண்ணியமான இந்த மாதத்தை அடைந்த நாங்கள் இதை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி எங்களது பாவங்களை போக்கிக் கொண்டு இபாதத்துக்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் முத்தகீன்கள் என்ற அந்த பட்டியலிலே நானும் நீங்கள் இடம்பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கண்ணியமான மாதத்தை நாங்கள் அடைந்து இதிலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய தக்வாவை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விமோசனத்தை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் பரிசை அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத்திலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்த்தோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இன்னும் இந்த மாதத்திலே எங்களது அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களால் செய்ய முடியுமான இந்த மாதத்துக்கு மாத்திரமுரிய அமல்களில் ஒன்றாக இஃப்தாருடைய வைபவம் என்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சஹருடைய நேரத்தை பொறுத்தவரையிலும் கூட ஏனைய காலங்களிலே சஹருடைய நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நாங்கள் எழுந்து அதிலே சஹர் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. சுன்னத்தா நோன்புகள் நோற்றால் உண்மையிலே முடியும். ஆனால் எல்லா மக்களுக்கும் சுன்னத்தா நோன்புகளை வளமையாக நோக்கக்கூடிய மக்களுக்கு சஹருடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அந்த சஹருடைய அந்த பரக்கத்தான அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் சுன்னத்தா நோன்பு நோக்காத மக்களுக்கு இது தவறி போகும். ஆனால் இந்த ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரையிலே எல்லோருக்குமே இந்த வாய்ப்புகளை கிடைக்கின்றது. இந்த சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது அன்புக்குரியவர்களே. எனவே இதை நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது சொல்லி நாங்கள் எங்களது பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். அதே நேரத்தில் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த சஹருடைய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இன்னொரு இபாதத் இருக்கின்றது. அதாவது எங்களிலே சஹரை கூட செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்கள். அல்லது கஷ்டம் இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகளை, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள் எல்லாம் இல்லாமலாக்கி எங்களுக்குள்ளே சிறந்த ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக 4 மனுஷரை சஹருக்கு கூப்பிடலாம் அன்புக்குரியவர்களே. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. சஹருடைய நேரத்துக்கு 4 விருந்தாளியை கூப்பிட்டு அல்லது எங்களது சொந்தக்காரர் குடும்பத்தை அப்படியே கூப்பிட்டு சஹர் சாப்பாடு அவர்களுக்காக ஏற்பாடு செய்வது, இது இன்றைக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தாக அல்லது ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு சுன்னத்தாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே எத்தனையோ பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த சாப்பாடு போடுறது விருந்தளிப்பதெல்லாம் நோன்பு காலத்தில் சரிபட்டு வராது. எனவே நாங்கள் பார்க்கிறோம் நிறைய பள்ளிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நோன்பு வருவதற்கு முன்னாலே, நோன்பு வாரத்துக்கு 1 வாரம் 2 வாரம் இருக்கிறதுக்கு முன்னாலே அவசரமாக போர்ட்ல திருமண அறிவித்தெல்லாம் போடுவாங்க. ஏண்டா நோன்பு காலத்தில் திருமண வைபவங்கள் செய்ய முடியாது, வலிமா கொடுக்க முடியாது, விருந்தெல்லாம் செய்ய முடியாது என்று இப்படி ஒரு கற்பனை. இது இஸ்லாத்தில் எப்படி இருந்த தடையுமே இல்லை. நோன்பு காலத்தில் திருமணம் முடிக்கலாம், வலிமா கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இது இப்படி ஒரு கற்பனை, இப்படி ஒரு ஊர் வழக்கமாகவோ அல்லது எங்களது ஒரு பழக்க வழக்கமாக ஆகிக்கொண்டு இப்படி நோன்பு காலத்தில் விருந்து போட முடியாது, சாப்பாடு போட முடியாது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் சாப்பாடு போட்டிருக்கிறார்கள், சஹர் சாப்பாடுக்கு போய்த்திருக்கிறார்கள். நாங்கள் சரியான செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ஹலும்மு இலா கதாஇல் முபாரக், அதாவது சஹர் சாப்பாட்டுக்காக
சஹாபாக்களை அழைக்கிறார்கள், நீங்கள் அவசரமாக இந்த பரக்கத்தான இந்த சாப்பாட்டுக்காக ஹலும்மு இலா கதாஇல் முபாரக், இந்த பரக்கத்தான சாப்பாட்டுக்கு நீங்கள் அவசரமாக வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்ததாக புகாரியிலே 2163ஆம் இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, சஹர் நேரத்தில் கூட நாங்க எங்க குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்து சஹர் சாப்பாட்டை கொடுத்து அவங்க நோம்பு நோக்கிறதுக்கு நாங்க உதவி செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கும். அதே நேரத்தில் இந்த உலகத்திலும் நாங்கள் சில நன்மைகளை கண்டுகொள்வோம். அதாவது எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைகள் கோபந்தாபங்கள் இதுவெல்லாம் இல்லாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அடுத்ததாக இந்த ரமலான்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல் இருக்கின்றது. அதாவது நான் ஆரம்பத்தில் இந்த இரண்டாவது குத்பாவின் ஆரம்பத்திலே சொன்ன இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம், இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அம்சம் இன்றைக்கு சமூகத்திலே பரவலாக செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய நன்மை உணரப்பட்டதாக இல்லை. நன்மைக்காக வேண்டி செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேராகத்தான் இருக்கிறார்கள். சில மக்கள் என்ன எதற்காக செய்கிறார்கள் சொன்னால் வெறும் பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தொல்லைக்காக வேண்டியும் எல்லாம் இஃப்தார் செய்யக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தில் எல்லாரும் இஃப்தாரை முடிச்சுட்டாங்க, நாங்க மட்டும் இன்னும் இஃப்தார் செய்யல, எப்ப நாங்க செய்யறதுன்னு சொல்லி இப்படி சில மக்கள் இஃப்தார் செய்வாங்க. சில மக்கள் பெரிய ஆக்களை கூப்பிட்டு பெரிய ஆக்களை கொஞ்சம் கவனிக்கிறதுக்காக அல்லது அவங்கள்ட்ட பெரிய பேர் வாங்கி கொடுறதுக்காக இஃப்தார் செய்வாங்க. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, எங்கட இஃப்தார் அப்படி இருக்க கூடாது. எங்கட இஃப்தார் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் எத்தனை நோன்பாளையை கூப்பிடுறேனோ அந்த நோன்பாளுடைய நன்மையை நான் பெற்றுக் கொள்வதற்காக இந்த இஃப்தாரை வைக்கின்றேன். நோன்பாளினுடைய அந்த நன்மையை நான் பெற்றுக் கொள்வதற்கான நோக்கம் வேறு எந்த உள்நோக்கமோ அல்லது வெளிநோக்கமோ கிடையாது என்ற அந்த அடிப்படையில் எங்களது இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக சொல்கிறார்கள். திருமதியிலே 807வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தால் அந்த நோன்பாளுடைய முழுமையான நன்மை அவனுக்கு கிடைத்துவிடும். அந்த நோன்பாளுக்கு எந்த ஒன்றும் குறை செய்யப்பட மாட்டாது. அவனுக்கு எந்த நன்மை கிடைக்குதோ அதே நன்மை நோன்பு துறக்க வச்சவருக்கு கிடைச்சிடும் என்று ரசூலா சொல்றாங்க. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் அதுக்காக வேண்டிக்கணும். நான் 40 பேருக்கு இஃப்தார் நிகழ்ச்சி செய்றேனா, நான் 10 பேருக்கு இஃப்தார் நிகழ்ச்சி செய்றேனா, நான் அந்த 10 பேருடைய நோன்புக்குரிய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்திலே எடுபட்ட ஒரு அமலாக அதற்கு கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இஃப்தாருடைய இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அமல் இன்றைக்கு சமூகத்தை விட்டு தூரமாவதற்கு அல்லது இந்த நல்ல நோக்கத்தோடு இந்த இஃப்தார்கள் செய்யப்படாமைக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இஃப்தார் என்று சொன்னாலே சில மக்கள் பெரிசா யோசிக்கிறது. இஃப்தார் என்றால் அது பெரிசா செய்யணும், அதுக்கு பெரிய செலவு வேணும், அது பெரிசா பெரிய பெரிய சோட்டு செலவு வைக்கணும், பெரிய செலவிக்குது என்று செலவைத்தான் முன்னிறுத்துவது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. எங்களை வீட்டுல இன்றைக்கு எப்படி இஃப்தார் நடக்குதோ, எந்த நிலைமையில இஃப்தார் நடக்குதோ அதே நிலைமையில ஒரு 4 பேரை கூப்பிட்டு இஃப்தார் கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இஃப்தார் சொன்னால் 100 பேர் 200 பேருக்கு பெருசா தான் செய்யணும் என்ற தேவையில்லை. எங்கட வீட்டுல எங்கட சக்திக்குட்பட்ட முறையில 4 பேருக்கோ 5 பேருக்கோ 10 பேருக்கோ ஒரு இஃப்தாரை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், அவர்களை அழைப்போம் என்று சொன்னால் பல்வேறு பிரயோசனங்கள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதுல மிக முக்கியமான பிரயோசனம் தான் நான் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ். அந்த நோன்பாளையோட முழுமையான நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. இது முதலாவது பிரயோசனம். இரண்டாவது பிரயோசனம் என்ன தெரியுமா? நான் இந்த சஹருடைய சம்பவத்திலே சொன்னதை போன்று எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள் பகைமைகள் இல்லாமல் போகும். பக்கத்து வீட்டானோட ஒரு புள்ள பிரச்சனைக்காக வேண்டி, புள்ள சண்டைக்காக வேண்டி அல்லது காணி சண்டைக்காக வேண்டி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் பகைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு போயிட்டு இன்றைக்கு எங்க வீட்டில் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுக்கிறோம், நீங்க ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னால் அவன் கட்டாயம் வரத்தான் செய்வான். இந்த ரமலான் மாசத்துல பகைய பாராட்ட மாட்டான், வீடு தேடி வந்து சொல்லிட்டான், எனவே நான் போயிட்டு தான் சொல்லி இஃப்தாருக்கு போவான். போயிட்டு அவன் மனசும் குறுகுறுக்கும், எனக்கு இஃப்தார் நிகழ்ச்சி போட்டான் இல்லையா, என்னோட கோவமா இருந்தும் கூட எனக்காக வேண்டி என்ன கூப்பிட்டு என் குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சானே, நானும் அந்த சகோதரனுக்கு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும் என்று அவன் வீட்டிலே ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைப்பான். இப்படி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமைகள் இல்லாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஒரு தாவா களமாக பயன்படுத்தலாம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஒரு தாவாவுக்குரிய களமாக பயன்படுத்தலாம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே ஏகத்துவத்தின் அடிப்படையிலே அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அதன் தூய வழிகளை பின்பற்றக்கூடிய நிலைமையில இல்லை. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே,
அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ குறைபாடுகள், எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை அந்த ஏற்பாடு செய்வதற்கு முன்னால் ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு காமணித்தியாலம் அதனை ஒரு தவாக்களமாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அங்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு மௌலவியை அழைத்து ஒரு பயான் நிகழ்ச்சியை செய்து அவர்களுக்கு நோன்பு தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை களைவதற்கு, அவர்களுக்கு உண்மையான இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை எடுத்துச் சொல்வதற்கு அதை ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்ற அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? மூலமாக ஒரு மனிதன் நேர்வழி பெற்று விட்டான் சொன்னால், ஒரு மூலமாக ஒரு மனிதன் நேர்வழி பெற்று விட்டானா அது உனக்கு சிவப்பு ஒட்டையை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது, அது மட்டும்தான் ஹிதாயத்தை நினைச்சு கொள்ளக்கூடாது. அதுவும் ஹிதாயத்து தான். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் முஸ்லீமா இருக்கிறான், ஆனா இஸ்லாத்தின் அடிப்படைகள் தெரியாம இருக்குது. ஒரு மனுஷன் முஸ்லீமா இருக்கிறான், இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் தெரியாம இருக்குது. ஒரு மனுஷன் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இஸ்லாத்துடைய இபாதத் செய்யக்கூடிய முறைகள் தெரியாம இருக்குது. அப்படியாப்பட்ட மனிதனுக்கு நாங்கள் வழியை காட்டி கொடுத்தாலும் கூட இப்படியான ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து, ஒரு தவா களத்தை ஏற்பாடு செய்து இப்படி ஒரு பயான் நிகழ்ச்சி செய்யும் போது அந்த நேரத்திலும் நாங்கள் அவனுக்கு ஹிதாயத்து கொடுத்தவர்களாக கணிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய கூலியை பெற்றுக் கொள்வோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த அமலை, இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அமலை நாங்கள் செய்வதன் மூலமாக இந்த மாதிரியான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அமல் எமது சமூகத்தில் இருந்து குறைந்ததற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? இந்த நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை அவர்களுக்குரியதாக மாத்திரம் சமூகத்திலே காட்டினர். அதாவது அப்படி மக்கள் நினைச்சுக் கொண்டது, அவர்கள் காட்டினார்கள் இல்லையோ தெரியாது, மக்கள் நினைச்சு கொள்றது எப்படி? இஃப்தார் என்று சொன்னா இவங்க தான் செய்யணும். குவைத்தில இருந்து, சவுதியில இருந்து சல்லி எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், காசு போக்குவரத்து, இந்த காசு தொடர்பாடுகளை செய்யக்கூடிய இவங்க தான் செய்யணும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த சமூகத்தில் இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதனை செய்யக்கூடியவர்கள் அவர்களது இஹ்லாஸுக்கேற்ப, அவர்களது தூய எண்ணத்துக்கேற்ப அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குவார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த கூலி எங்களுக்கு கிடையக்கூடாதா? எனவே சக்திக்குட்பட்ட அமைப்பில் நான் ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு இஃப்தார் நிகழ்ச்சியை செய்து நான் அவர்களுக்கு தவாவையும் கொடுத்து அந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஒரு பிரயோசனத்தை, நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், காசை அனுப்புகிறார்கள் சொன்னால், அவர்கள் அந்த எத்தனை பேருக்கு அனுப்புகிறார்களோ அவர்கள் 100 பேருக்கு 200 பேருக்கு பெருசா செய்வாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் கூட இணைய சக்திக்குட்பட்ட முறையிலே நான் இஃப்தார்களை செய்வேன் என்று அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ரமலானிலே இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மிகவும் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலே இந்த ரமலானை நாங்கள் வரவேற்று இதற்கு விடை கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலே நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் தஆலா நெருங்கக்கூடிய அந்த பட்டியலிலே சேர்ந்து முத்தகின்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூனபதியிலே என்னையும் உங்களையும் குடியேறி தாக்குவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஆதாமா இஞ்சி வல்லு இன்ஷாஅல்லாஹ் வஸ்தக்பிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.